வணக்கம். நம்ம எல்லாரும் வாழ்ற இந்த பூமியோட கதையை எப்போவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இது வெறும் சாதாரண கதை இல்ல. இது கிட்டத்தட்ட 460 கோடி வருஷ பயணம். ஒரு கொதிக்கிற நெருப்பு பந்திலிருந்து நாம வாழ்ற இந்த அழகான நீலக்கோளமா மாறின வரைக்கும் வாங்க அந்த ஆச்சரியமான பயணத்தை நாமளும் சேர்ந்து ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாம். இந்த நம்பரை பாருங்க, 460 கோடி. சும்மா சொல்றதுக்கு சுலபமா இருக்கலாம், ஆனா யோசிச்சு பார்த்தா தலை சுத்திடும். இதுதான் நம்ம பூமியோட வயசு. மனிதர்களோட மொத்த சரித்திரமே இந்த பெரிய கேலண்டர்ல ஒரு சின்ன புள்ளி கூட கிடையாது. இந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு வாங்க நம்ம கதையை ஆரம்பிக்கலாம். சரி, நம்ம கதையோட முதல் அத்தியாயம், பூமி எப்படி உருவாச்சு. ஒரே குழப்பமோ பயங்கரமான மோதல்களும் நிறைஞ்ச அந்த ஆரம்ப காலத்துக்கு போலாம் வாங்க. பூமி ஆரம்பத்துல இப்படிதான் இருந்துச்சு. உருகிப்போன பாறை குழம்புகள் கொதிக்கிற ஒரு பெரிய நெருப்பு கோளம். உயிர்கள் வாழ்றதுக்கெல்லாம் இங்க வாய்ப்பே இல்ல. அது மட்டும் இல்லாம விண்வெளியிலிருந்து ஏகப்பட்ட கற்கள் வேற தொடர்ந்து வந்து இடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. பயங்கரமான ஒரு இடம். அப்போ அந்த நெருப்பு பந்து எப்படி நம்ம வீடா மாறுச்சு? ரொம்ப சிம்பிளா சொன்னா 3 படிதான். முதல்ல பயங்கரமான மோதல். சின்னதும் பெருசுமா விண்கற்களும் கிரகங்களும் ஒன்னோட ஒன்னு மோதி பூமி உருவாக ஆரம்பிச்சது. 2வது குளிர்ச்சி. பல லட்சம் வருஷமா பூமி கொஞ்சம் கொஞ்சமா குளிர ஆரம்பிச்சது. கடைசியா பெருங்கடல்கள். காத்துல இருந்த நீராவி எல்லாம் மழையா பொழிஞ்சு நம்ம பூமியோட முதல் கடல்களை உருவாக்குச்சு. ஓகே, இப்போ கிரகம் ரெடி. பெரிய பெரிய கடல்களும் இருக்கு. ஆனா உயிர் எங்கிருந்து வந்துச்சு? நம்ம கதையோட இந்த பாகத்துல அந்த முதல் உயிர் எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். உயிர்னா நம்ம உடனே கற்பனை பண்ற மாதிரி பெரிய டைனோசரோ யானையோ இல்ல. முதல்ல வந்தது ஒரே ஒரு செல்லாலான ஒரு சின்ன நுண்ணுயிரி தான். கண்ணுக்கே தெரியாத அந்த சின்ன தீப்பொறி தான் பின்னாடி வரப்போற கோடிக்கணக்கான உயிர்களுக்கு ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு. இந்த சார்ட்ல இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. ரொம்ப சிம்பிளான உயிர்கள்ல இருந்து கொஞ்சம் சிக்கலான உயிர்கள் உருவாக கிட்டத்தட்ட 300 கோடி வருஷம் ஆகிருக்கு. பூமியோட மொத்த வயசுல இது 3ல 2 பங்கு. இந்த சின்ன உயிர்கள் தான் காத்துல ஆக்சிஜனை கொஞ்சம் கொஞ்சமா நிரப்பி நம்ம வளிமண்டலத்தையும் மாத்துச்சு. அந்த மாற்றத்தால தான் திடீர்னு பலவிதமான உயிரினங்கள் உருவாச்சு. பரிணாம வளர்ச்சிங்கிறது ஒரு ஸ்பிரிண்ட் இல்ல, அது ஒரு பெரிய மாரத்தான். இப்போ பூமியோட சரித்திரத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு காலத்துக்குள்ள போக போறோம். ராட்சதர்கள் இந்த உலகத்தையே ஆட்சி செஞ்ச ஒரு சகாப்தம். ஆமாங்க, டைனோசர்களோட காலம். பல மில்லியன் வருஷங்களா இந்த பிரம்மாண்டமான உயிரினங்கள் தான் பூமியோட ராஜாக்கள். நிலம், தண்ணி, வானம்னு எல்லா இடத்துலயும் அவங்களோட ஆட்சி தான். உலகத்தோட சூழல் அமைப்பே அவங்கள சுத்தி தான் இயங்கிட்டு இருந்துச்சு. ஒரு காலத்துல உலகத்தையே ஆண்ட அந்த ராட்சசர்களுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? எப்படி மொத்தமா காணாம போனாங்க? இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? அதுக்கான பதில் இதுதான். 10 கிலோமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட எவரெஸ்ட் மலை சைஸ்ல ஒரு விண்கல் பயங்கர வேகத்துல வந்து பூமி மேல மோதியிருக்கு. அந்த மோதலால ஏற்பட்ட தூசு சூரியனையே பல வருஷங்களுக்கு மறைச்சிருச்சு. பூமி முழுக்க ஒரே குளிர். அதோட டைனோசர்களோட சகாப்தம் முடிவுக்கு வந்தது. டைனோசர்களோட அழிவு ஒரு சோகமான விஷயம்னாலும் அது ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கி வச்சுது. அதுவரைக்கும் ஒழிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்த சின்ன சின்ன பாலூட்டிகளுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பா அமைஞ்சது. அந்த பாலூட்டிகளோட ஒரு கிளையில இருந்து தான் நாம, அதாவது மனிதர்கள் உருவானோம். நம்மளோட பயணம் எங்க ஆரம்பிச்சதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 25 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி கருவிகளை செஞ்ச ஹோமோ ஹேபிலிஸ், அப்புறம் நெருப்பு பயன்படுத்தின ஹோமோ எரெக்டஸ், கடைசியா கிட்டத்தட்ட 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம இனமான ஹோமோசேபியன்ஸ் வந்திருக்கோம். பூமியோட பெரிய கதையில நாம ரொம்ப லேட்டா வந்த ஒரு கேரக்டர். இந்த ஒரு படம் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடும். பூமியோட மொத்த வரலாத்தையும் ஒரே நாள்னு வச்சுக்கிட்டா நம்ம மனுஷங்க வந்தது நடுராத்திரி 12 மணிக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி, அதாவது கடைசி சில வினாடிகள்ல தான். ஆமா, 99.99% நேரம் பூமி நம்ம இல்லாம தான் இருந்திருக்கு. சரி, இவ்ளோ பெரிய வரலாறு நமக்கு என்ன சொல்ல வருது? இந்த நீண்ட கால பயணத்துல நம்மளோட இடம் என்ன? அத பத்தி யோசிக்க வேண்டிய நேரம் இது. உண்மைதான், நாம இந்த காலத்துல ஒரு சின்ன தூசு தான். ஆனா நமக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு, யோசிக்கிற சக்தி. இந்த பிரபஞ்சத்தோட கதையையும் நம்ம வரலாற்றையும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ற ஒரே இனம் நாம தான். அப்போ இது நமக்கு ஒரு பெரிய பொறுப்பையும் கொடுக்குது இல்லையா? கடைசியா இந்த ஒரு கேள்வியோட முடிக்கலாம். 460 கோடி வருஷமா இந்த பூமி இயங்கிட்டு இருக்கு. நாம இதுல கொஞ்ச காலம்தான் வாழ்ந்திருக்கோம். அப்போ இந்த கிரகத்தோட அடுத்த அத்தியாயத்தை எழுத போறது யாரு? அதுல நம்மளோட பங்கு என்னவா இருக்க போகுது? யோசிச்சு பாருங்க.